60 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 54. மார்னிங் எழுந்து ஒரு ஃபிட் செக்கப் போட்டுட்டு காலையில் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கடா இவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, ஃபிஷ் வாங்கலாம் சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் அந்த கிரவுண்டை பார்த்தேங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவங்கள போல தான் மார்னிங் எழுந்தோடனே கிரவுண்டுக்கு வந்து பிச்சை பிடிச்சின்னு உக்காந்துன்னு இருப்பேன். பட் இப்போ சுத்தமாக விளையாடுறதே இல்லை. கிரிக்கெட் பிடிக்காம போலங்க. நாங்கள் விளையாடுற டீமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் அப்படியே வருது. கிரிக்கெட்டை விட்டதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மே ஃபோக்கஸ்னு ஆகிட்டேங்க. தென் என் ஃப்ரெண்டு வீட்டு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனும் ஃபிஷ் வாங்க வரான்னு சொன்னான். பட் வந்த மாதிரியே தெரில, டைமும் போயிட்டே இருக்கு. இதே மாதிரி தாங்க, எப்போ கால் பண்ணால் தோ வரணுமா, ஆனால் 15லேருந்து 25லேருந்து 35 நிமிஷம் மேலே போயிட்டே இருக்கோங்க. கிளம்பி பீச்சுக்கு வந்து பார்த்தா ஒரு கடை கூட இல்லைங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு கடை எதுவுமே சுத்தமாக இல்லை. மீனும் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. எது ரேட்டு கேட்டாலுமே ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக பீஃபை வாங்கினேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தம்பிங்க கூட கிரிக்கெட் விளையாடிருந்தேன். மார்னிங் வேறு அதை பார்த்துட்டு போன மைண்ட்லேயே ஓடிடுச்சு. ஸோ கொண்டாரம் கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். தென் போலிங் போட்டு பார்த்தேன், பழைய மாதிரியே இல்லை. அப்போல்லாம் நல்லா ரெகுலராக விளையாடிட்டு இருப்பேன். இப்போ ரொம்ப டச் விட்டதுனால பழைய ஃபார்மே இல்லை. நம்மளோட ப்ரூஸ்லோட கமெண்ட்ரி கொஞ்சம் கேட்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே டைமில் ஏதோ ஹெவியாக கார்டியோ பண்ண மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு வாட்டர் மெலனை குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் போல் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ போயிருந்தேன். அங்கே கேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு டின்னருக்கு பிரியாணி வேணாம் சொன்னால் எப்படியும் நம்மளை விட மாட்டாங்க, நல்லா தெரியும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்லாம் தான் பார்த்தேன். பட் அதோட டேஸ்ட்டை பார்த்தோன்னே அச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன். சரி மார்னிங் வந்து கார்டியோ பண்ணி அதை சால்வ் பண்ணிடலாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த ஜீராவை போட்டு சோழியை முடிச்சு விட்டு சென்னை மேட்ச் வேறு போயிட்டு இருக்கு. அந்த மேட்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க. கன்சிஸ்டன்சியாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.